Let's pray. Gracious Heavenly Father, we thank you for this beautiful evening, Lord. Thank you for bringing all of us together. Lord, we pray as we have gathered to meditate your verses according to 1 John chapter 5. Let the Holy Spirit guide us, take over the charge and teach us, Lord. We humble ourselves as we listen to your guidance. Let all the people who are to come, help them to come quickly. Let there be no disturbance in the technical side of the study, Lord. We bring everything into your presence through our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. Welcome to the study. நாம இன்றைக்கு அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். the last chapter. இந்த 5ஆம் அதிகாரத்தின் மைய பொருள் என்னவென்று பார்த்தால் born of God. கர்த்தரால் பிறத்தல் born of God. இதுதான் இந்த சாப்டருடைய முதல் 13 வசனங்கள் இதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கோம். 14 இருந்து 21 அந்த கடைசி வசனங்கள் ஜெபத்தை குறித்து பேசுகிறதா இருக்கு. So the first 13 verses talks about being born of God. என்ன என்று பார்ப்போம். முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். So who is born of God? The one who believes that Jesus is the Christ. Christ means Messiah. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இது செகண்ட் ஆஸ்பெக்ட். முதல்ல இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இரண்டாவதாக பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும், அதாவது நம்மை பிறப்பித்தவர் இயேசு கிறிஸ்து அல்லது தேவன், அவரிடத்திலே அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். சோ அவரால் பிறப்பிக்கப்பட்ட அனைத்திலும், இன்க்ளூடிங் பீப்புள், கிரியேஷன் அண்ட் பீப்புள். அதத்தான் அங்க நம்ம பார்க்கணும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்வோம். சோ இங்க இப்ப அடுத்த ஆஸ்பெக்ட், how will we know that we are loving our fellow brothers, or how do we express it? அது முதலாவது நாம் தேவனுடைய அன்புக்கு ரெசிப்ரோகேட் பண்ணி அவரிடத்திலே அன்பு கூர்ந்து பின்பு அவர் அதை வெளிப்படுத்துகிற விதம் by obeying his word, his commandments.
கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். This is another dimension. You see, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம்னு சொல்றோம்ல, அப்ப எப்படி நாம அன்பு கூறுறது? இப்போ என் பிள்ளைகிட்ட நான் அன்பு கூறுகிறேன்னா, she is a material, a matter, a person. இப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுன்னு சொல்லும்போது, அத நமக்கு வந்து ஒரு மாரி இட் இஸ் மோர் அப்ஸ்ட்ராக்ட். அப்படின்னா, அதை எப்படி நாம வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னால், அது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அதோட கூட இன்னொரு அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க யோவான். என்னன்னா, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ரொம்ப என்கரேஜிங்கா, பயந்துராதீங்க. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் கைக்கொள்ள முடியுமா அப்படின்னு நமக்கு கேள்வி வரும் இல்லையா? அதற்காக அவர் சொல்றாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இந்த யோவானுடைய அந்த டோன் இஸ் வே ஆஃப் ரைட்டிங். முதல்ல இருந்தே நான் சொன்னேன், he is writing as an elder to his church and more in a family manner. Beloved அப்படின்லாம் சொல்லி எல்டர்ஸ், சில்ட்ரன் அப்படிலாம் அட்ரஸ் பண்ணி ரொம்ப ஒரு ஃபெமிலியலா அவர் அந்த லெட்டரை எபிசோட எழுதியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் அவர் வந்து அப்படிதான் என்கரேஜிங்கா சொல்றாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செயல். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சோ தேவனிடத்திலிருந்து பிறக்கிறது தவிர வேற மாம்சத்துல பிறக்கிறது அல்லது உலகத்திலிருந்து பிறக்கிறது அல்லது பிசாசில் என்று பிறக்கிறது அப்படியெல்லாம் கூட இருக்கும் போல. அதனாலதான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் அதுல இன்னொரு டேக்லைன், அது என்னன்னா, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவன் என்று தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அருமையான 5 வசனங்கள். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். அப்ப இந்த யோவான் எழுதின இந்த நிருபத்திலேயே பல இடங்களில நம்ம யோவான் வந்து இந்த பீயிங் பார்ன் ஆஃப் காட ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்காரு. தேவனால் பிறப்பித்தலை பற்றி 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் ஒவ்வொன்றிலுமே இதை பற்றி ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல அவர் நாம எப்படி பிறக்க முடியும், how one is born of God அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. வெரி சிம்பிள். Whoever believes that Jesus is the Christ. அது கொஞ்சம் நல்லா அழுத்தமா, ஜீசஸ் இஸ் த கிரைஸ்ட். அதுதான் இயேசுவே மெசியாவானவர், இயேசுவே கிறிஸ்துவானவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு யூதர்கள் மெசியான்னு இன்றும் they are waiting for Messiah, preparing every aspect for the return, for the coming of Messiah. We are waiting for the return of God. They are waiting for the coming of Messiah. They are still waiting. So, but we believe that Jesus is the Christ. Jesus is the Messiah. யூதர்களை போல நிறைய கோடி ஜனங்கள் இன்றைக்கு உலகத்துல who do not accept Jesus as the Christ are there. But we are blessed and privileged to know that Jesus is the Christ, and we believe that. And when we believe that Jesus is the Christ, we believe him as our Lord and Savior. Lord
We accept his lordship, sovereignty, his authority over us, every aspect of our life. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது எப்படி? அவருக்கு நம் வாழ்வை ஒப்பு கொடுக்கும் போது. நாம் அதுல ஒரு பக்கத்தை வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒப்பு கொடுத்தோமானால் it is not a complete surrender. He cannot be our Lord. நம்ம அனைத்தையும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் நமக்கு முழுமையான ஒரு அத்தாரிட்டியாக ஆளுகை செய்கிறவராய் நமக்கு அவர் he becomes our Lord. Savior. By repenting and acknowledging our sins and confessing it and getting his forgiveness. When we do that, he becomes our Savior, because he is the only person who can forgive our sins. He is the only God who can forgive man's human sins. There may be many gods in this world, but no God has the authority, has the right to forgive one's sin. But our God, our Lord Jesus, is the only one, because he has surrendered himself as the propitiation for our sins. He has paid everything on the cross for us, shed his own blood, and so he is called as a Savior. So we are said to be born of God. இதனாலதான் நாம் அவரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். The being born of God has two effects. ஒன்று, அவர் நம்மை பிறப்பித்ததினாலே, அவரில் நாம் பிறப்பிக்கப்பட்டதினாலே நாம் அவரை நேசிக்கிறோம். ஏனென்றால் நாம் அவருடைய குடும்பத்தில் ஒருவராய் ஆகிவிடுகிறோம். Once we are born in Christ, we become born into his family. We become a child of God. So we start loving God. அடுத்ததாக, யாரெல்லாம் இப்படி பிறப்பித்திருக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் நாம் நேசிக்க தொடங்குகிறோம். நம்மை அறியாமலேயே நமக்குள்ளாக அந்த தேவ அன்பு மற்றவர்களையும், அதாவது குறிப்பாக மற்றவர்களையும் ஒன்று, ஆனா குறிப்பாக இதை போல பிறப்பிக்கப்பட்ட மற்ற அனைவரையும் நாம் ஏற்றுக்கொள்வதும் நாம் அவர்களை நேசிப்பதும் இந்த அன்பினால் வரக்கூடிய ஒன்று. இது இந்த தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர், அவர் எந்த கல்ச்சரா இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவரா இருந்தாலும் சரி, நமக்கும் அவர்களுக்கும் இந்த அன்பின் உறவிற்கு வேற எதுவுமே தடையா இருக்காது. ஏன்னா the common factor is we belong to Jesus Christ. We belong to the family of God, and he is our Lord. So all those who believe that will become one family. இந்த மாதிரி one family-யா, ஒரு one unified church-ஆ தான் we are going to be gathered by him when he comes. Not from Australia, from America, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்றாக நாம் இணைந்துதான் அவரால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு அடித்தளம் என்னவென்றால், நம்மளுடைய கல்ச்சர் வேறையா இருக்கலாம், லாங்குவேஜ் வேறையா இருக்கலாம், நம்முடைய லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கலாம், பட் our belief is the same. We believe that Jesus is our Lord and Savior, and whoever believes that, wherever, which part of the world they may be, we all belong to one family. So that is what to love all others in the family means. We don't limit it by any reason.
Here also, maybe even within our own country and in our own state and in our own area, we have now divided ourselves by denominations, groups, social status, financial status, race, caste, politics, theological understanding. So many ways we try to, people try to divide, all because of the work of Satan. But our love should go beyond all this. There should be no boundaries in the love that we show towards our believers. இப்படி நேசிக்க முடியக்கூடியவர்கள் தான் உண்மையாகவே ஆண்டவருடைய தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். அதுதான் அடையாளம். அதை நம்மால செய்ய முடியல, நாம் அப்படி நேசிக்க முடியல அப்படின்னா, we are still lacking a total surrender, a total consecration. That's a symbol, that's a sign. So we have to pray and rectify that before Jesus comes. ஏன்னா அவர் வரும்போது அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் எடுத்துக்கொள்ள போகிறார். அப்ப நாம அதுல பிரிவினையை பார்த்து கொண்டிருந்தோமானால் நமக்கு அதுல இடம் இருக்காது. சோ அதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். நாம் பல விதங்களில ஆயத்தமாகணும். இதுவும் ஒரு விதமான ஆயத்தம் என்று இன்று நமக்கு யோவான் அறிவுறுத்துகிறார். We are born of God when we put our trust on Jesus and on his saving work in our lives. Yes. நாம மற்றவர்களை, தேவனை நேசிப்பது மிக சுலபம். அவர் நமக்கு செய்த காரியங்களை நினைக்கும் போது நம்மால நேசிக்காமல் இருக்க முடியாது. ஆனா நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படையாய் காண்பிக்கிறது எது என்று சொல்லி பார்ப்போமானால், நாம் மற்றவர்களை நேசிப்பது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொள்வது தான் வெளிப்படையாய் நாம் காண்பிக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு we are called to love even those who do not know Christ. அது we have to cross that boundary. ஆனா யோவான் காலத்துல இதுவே மிக கடினமா இருந்ததுனாலதான் அவர் திரும்ப திரும்ப அந்த பிலீவர்ஸ், அந்த ஃபேமிலி ஆஃப் காட பத்தி அவர் அதிகமா சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கேயே அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நீ யூதராகணும், நீ யூதனாகணும், நீ கிறிஸ்தவனானாலும் நீ யூதனாகணும். இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருந்ததுனால தான் அதை திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா நாம் இன்றைக்கு இந்த குடும்பத்தோடு கூட நம்முடைய அன்பை வெளியே காட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏன்னா யோவான் 10ஆம் அதிகாரத்திலேயே சொல்றாரு, இன்னும் நிறைய ஆடுகள் வெளியே இருக்கு, அவைகளும் என்னுடைய தொழுவத்துக்கு வரணும். So it is our duty. Go and preach the gospel to all nations. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம். So we have to remember that also. இப்ப இதையெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோம் அல்லவா, அதுதான் another expression of love towards God. இந்த வசனங்கள்ல நம்ம பார்த்தோம். அவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை நான் கடைபிடிக்காமல் இருப்பேனானால் நான் பொய்யராகிறேன். எனக்குள்ள வெளிச்சம் இல்லை, எனக்குள்ள அவரோடு கூடிய ஐக்கியம் இல்லை. அவரோட கூட நான் ஐக்கியத்தில் இருப்பேனானால், அவரோட கூட சரியான உறவில் இருப்பேனானால், நான் இருளிலே நடக்காமல் ஒளியிலே நடப்பேன். ஆனா நான் அவரோட கூட ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லது மற்றவர்களை நான் அன்பு செலுத்தவில்லை என்றால், நான் பொய்யாராக மாறுகிறேன் என்று சொல்லி நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதுல பியூட்டி என்னன்னா, அவருடைய படைப்பாகிய இயற்கை, நீங்க இயற்கை எந்த வேணாலும் எடுத்தாலும் எல்லாமே அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதும் அவரால் உண்டாயிருக்கிறதுமாய் நாம் பார்க்கிறோம். இடி, முழக்கம், மின்னல், காற்று, கடல் எல்லாமே அவருடைய வார்த்தைக்கும் சத்தத்திற்கும் கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நம்ம அநேக உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். சின்ன உதாரணமா நம்ம பார்க்கலாம்.
இப்ப யோனாவுடைய வாழ்க்கையை எடுத்துட்டீங்கன்னா, யோனா நமக்கு நல்லா தெரியும். யோனா வந்து அவனை சுற்றி இருந்த அனைத்து கிரியேஷன்ஸும் obeyed God except him. இவன் தான் மனிதன். இவன் தான் அவர் படைப்புல அவர் சாயல்ல படைக்கப்பட்டவன். இவன் தான் அந்த பினக்கிள் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். ஆனா அவன் ஆண்டவருடைய வார்த்தைய கீழ்ப்படியல. ஆனா சுற்றி இருந்த காற்று, சமுத்திரம், மீன் அது கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது. கொண்டு போய் கரெக்ட்டா எங்க கக்கி கக்கி விட்டது. நினிவே கரையில். அவன் எங்க போகணுமோ அங்க. இவன் போன திசை வேற. தர்ஷீஸ்க்கு நேரா ஓடிட்டு இருந்தான். ஆனா அந்த மீனு அவன கொண்டு போய் கரெக்ட்டா டைரக்ஷன மாத்தி நினிவேல கக்கி விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So it was only Jonah who was persistent in disobeying. Even in the last part of his this uh, chapter, யோனாவுடைய லைஃப்ல அவன் அந்த ஒரு குடிசையை போட்டு வெயிலுக்கு அங்க இருக்கும்போது கர்த்தர் இறங்கி அவனுக்கு ஒரு ஆமணக்கு செடியை கொடுத்தாரு. அவனுக்கு ஒரு லெசன் கொடுக்கும்படியாக அந்த செடிக்கும் புழுவுக்கும் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஈவன் தட் worm obeyed God, whereas Jonah was hard hearted. இன்னைக்கு அநேக சமயத்துல நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதற்கு நமக்கு மிக கடினமாய் இருக்கிறது. அது கடினம்னா அவர் சொன்ன காரியம் வந்து நமக்கு கடினமானவைகள் அல்ல. ஆனா நமக்கு அதை கீழ்ப்படுகிறதுக்கு that may involve sacrifice, that may involve certain things which we have to let go. அதை நம்ம விரும்பாததினால நம்முடைய விருப்பத்திற்கு மாறாய் சில சமயத்துல இருக்கலாம். சுயசித்தத்திற்கு மாறானதாய் சில சமயத்தில் இருக்கலாம். ஆகவே நாம் என்ன செய்றோம்? அதை விட்டு விலகுவதற்கு, அதற்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு கடினமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் இருப்போமானால், we are not having the true love of God. We are not loving God to that extent as we should. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க அவரு யோவான் வந்து ஆவியானவரால் ஏவப்பட்டதினாலே அந்த வசனத்தோடு அவர் கடைசியா மறுபடியும் ஒரு இதை ஆட் பண்றாரு. என்னன்னா, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. He insists that they are not burdensome. இது என்னன்னா, அந்த கற்பனைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, நம்ம லைஃப நாம எப்படி நடத்தணும் என்கிறதற்கு அது ஒரு ஹேண்ட்புக். இப்ப நம்ம ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு வாஷிங் மெஷின், ஒரு ஓடிஜி ஏதாவது வாங்கினோம்னா அதுக்கான ஒரு ஹேண்ட் புக் கொடுக்குறான், இந்த மேனுவல் கொடுக்குறான். அது வந்து அதை பிரகாரம் நம்ம அதை பயன்படுத்தும் போது இட் ஒர்க்ஸ் வெல். அது மாதிரி தான் வாட் வி ஷுட் டூ வித் ஆர் லைஃப், ஹவு வி ஷுட் லிவ், அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது. அதனால்தான் என் பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமும் அப்படின்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? அது நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறது. அதை நம்ம வந்து ஒரு பாரமா ஏற்று கஷ்டமா நம்ம அதை செய்யறது இட் won't be fruitful. இப்போ உதாரணமா நம்முடைய பிள்ளைகளுக்கே நாம் சொல்லும் போது நம்ம எப்ப பாரு don't do this, don't do that இப்படியே சொல்லிட்டே இருந்தோம்னா they will become frustrated. Instead இப்ப நீ இதை நீ செஞ்சீனா உனக்கு இப்படி ஆகும், நீ இது செய்யாட்டினா உனக்கு அப்படி ஆகும் அப்படின்லாம் கொஞ்சம் விளக்கி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம சொல்ல முயற்சிக்கிறோம் இல்லையா? We try to even add some rewards to whatever whenever they obey. Some method we follow. அது மாதிரி நமக்கும் ஆண்டவர் பல விதங்களில நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். And he trying to make it very easy for us to follow. அதனால்தான் அவர் சொல்றாரு, என்னிடத்துல வந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க, அது வந்து என்னுடைய நுகம் வந்து மிக லேசானது, நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஆனா we are not going to him to learn. ஏன்னா நம்முடைய மைண்ட் செட்
மேக்கப் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஹியூமன் மைண்ட் it always thinks that we know everything, and we never like somebody to dictate or instruct us. அது நமக்கு எப்பவுமே பிடிக்காது. ஆனா நல்ல நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும், அந்த மைண்ட் செட் இஸ் நாட் காட்ஸ் மைண்ட் செட். God wants us to learn. So first he wants us to humble ourselves. When we want to learn, we should first accept that we do not know anything. So only then we can learn. எனக்கே எல்லாம் தெரியும் நம்ம வகுப்புல உட்கார்ந்துருந்தா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பாடமே சொல்லி தர முடியாது. அந்த ஸ்டூடெண்ட் இருக்கிறதே நமக்கு தொந்தரவு. ஏன்னா she will act as if she or he will act as if they know everything. Then there is no reason for a teacher. So we have to humble ourselves and learn from him. இப்போ ரிவார்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இப்போ நமக்கு ஒரு உதாரணம், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். யாக்கோபு லாபான் இடத்துல ராகேலுக்காக 7 வருஷம் அவர் அங்க மறுபடியும் 2ஆம் முறையாக அங்க வேலை பார்த்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். See why he agreed or why he obeyedனா, ராகேல் மேல் வைத்த பிரியம். அதனாலே அவருக்கு அது எப்படி இருந்துச்சாம், பாரமா இல்லையாம். அந்த வசனத்தை பாருங்க, 29:20 வாசிக்கிறோம். அந்தபடி யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. See, so it was those 7 years was not a very long period for him to wait for Rachel. So அந்த மாதிரி நமக்கு ஆண்டவர் மேல நமக்கு பிரியமாய் அவருடைய அன்பில நமக்கு கிடைக்க போகிற நம்ம இடத்துல நாம் அனுபவித்துட்டு இருக்கிற சந்தோஷத்திற்காக, இனி பெற போகும் சந்தோஷத்திற்காக, மகிமைக்காக அப்படின்னு நம்ம அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் போது it will not become. So our focus should always be on the life that we are going to spend with God, on the time that we are going to enjoy with him. அதை நினைக்கும் போது நமக்கு இது ஒரு பெரிய பேர்டனா இருக்காது. அதனாலதான் ஓல்ட் ப்ராவர்ப் சேஸ், லவ் ஃபீல்ஸ் நோ லோட்ஸ். அது எவ்வளவு பாரமா ஹெவியா இருந்தாலும் அன்பு இருந்தா அது பெரிய பாரமா இருக்காது. இங்க வசனம் சொல்லிச்சு பார்த்தீங்களா, அவனுக்கு அது அதிக நாளாக தோன்றவில்லை. சரி. So another reason why it should not be burdensome for us is we are born of God. When we are born of God, according to Jeremiah 31:33, we find that God himself has made a covenant with us, and he has given us a new heart. He has given us a new heart, which by instinct wants to please God. நான் சொன்னேன்ல, our human mind never likes to be instructed, never likes to be dictated. அதுக்கு அப்படியே கஜோல் பண்ணி, அதுக்கு அப்படியே பேம்பர் பண்ணி, அதுக்கு ரிவார்டை காட்டி அப்படிதான். இட் இஸ் பிகாஸ் தட் இஸ் த மைண்ட் செட் we have. அது ரோமன்ஸ் 1ல நம்ம பார்ப்போம். அவ்வளோ ஸ்டபன் பீப்புள் தான் we are. But when we are born of God, God makes our heart into a new heart, which will be having a desire to please God. பாருங்க, ஆண்டவரை நேசிக்கிறதற்கு, ஆண்டவரை பிரியப்படுத்துறதற்கே நமக்கு விருப்பமா இருக்கும். Anyone whomever we love, that's the first thing we express. Yeah, whatever they like, we try to do and please them. So in the same way, when we love God, we want to please him, and that kind of a desire would start from our own heart, which is a very new thing. நமக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து
என்னெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும்ன்னு சொல்லி நம்ம மத்தேயு, மார்க்ல எல்லாம் பயங்கரமா வாசிக்கிறோம். எல்லாமே பயங்கர மோசமான காரியங்கள் தான் அங்க லிஸ்ட் குடுத்திருக்கு. ஆனா அந்த விதமான ஒரு இருதயத்தை ஆண்டவர் மாற்றி, அவருடைய கற்பனைகளை நம் இருதயத்திலே எழுதி, நம்முடைய இருதயத்தை இவ்விதமாய் மாற்றுகிறார். இதுல நாம பெர்ஃபெக்ட் ஆகிறது, பூரணர் ஆகிறது தான் அது ஒரு ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தட் வில் எனேபிள் அஸ் டு ஒபே வித் ஜாய். சந்தோஷமாய் அவருடைய பாரங்களை, அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ள நமக்கு முடியும். அது நமக்கு பாரமாய் இராது. சோ செகண்ட் ஆஸ்பெக்ட். 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 4, 5ல 2, 3ல இத பார்த்தோம். முந்தினது 4, 5ல என்ன வாசிக்கிறோம்? அனதர் டைமென்ஷன், அனதர் எக்ஸ்பிரஷன், அடையாளம். If we are born of God, we will overcome the world. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது நமக்கும் இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லாதபடித்தான் வாழ அழைக்கப்படுகிறோம். சோ அவருடைய வாழ்க்கையில அவரோடு கூட அந்த அபைடிங் இன் காட், அவரோடு கூட நிலைத்திருக்க கடந்த அதிகாரங்களில நம்ம பார்த்தோம். அபைடிங் இன் காட், அபைடிங் இன் ஹிஸ் வேர்ட், அபைடிங் இன் ஹிஸ் லவ், அபைடிங் இன் ஹிஸ் ஃபெய்த். அவர் மேல நம்பிக்கையும் அவர் மேல இருக்கிற விசுவாசத்திலும் நாம் வாழும்போது, நிலைத்திருக்கும் போது, எவ்விதமான சோதனை வந்தாலும், எவ்விதமான அழுத்தங்கள் நமக்கு வந்தாலும் நம்மால் அதை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் ஏற்கனவே இதை மேற்கொண்டிருக்கிறார். சோ நாம் செய்வதினால் அல்லது நாமா அதை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. நாம் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவருடைய அன்பு நம்மை மேற்கொள்ள செய்யும். இந்த உலகத்துல நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. அதே யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். இன் திஸ் வேர்ல்ட் யூ வில் ஹேவ் அநேக உபத்திரவங்கள் உண்டு. உலகத்துல அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். பி ஆஃப் குட் சியர், ஃபார் ஐ ஹேவ் ஓவர்கம் தி வேர்ல்ட். நான் அதை செய்தேன். அதனால நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு உலகத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், அழுத்தங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. யூ வில் ஹேவ் ட்ரிபுலேஷன். ஆனாலும் திடம் கொள். ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன். Because Jesus has overcome the world, when we abide in him, we will also become overcomers. அவரோடு கூட நாம வாழும்போது, அவருடைய அன்பில நாம நிலைத்திருக்கும் போது நாம் அவரை போலவே வாழ ஆரம்பிச்சிருவோம். ஒவ்வொன்றாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அவரிலே பலப்பட்டு உலகத்தை, பிசாசை நாம் மேற்கொள்ள, அவைகளை எப்படி நாம அதை அந்த மேற்கொள்ளுகிறவர்கள் அல்லது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவ்விதமாய் அதை ஜெயம் கொள்ளுகிறார்கள் என்று வசனத்துல வாசிக்கிறோம். through the blood of Jesus and through the word of their testimony. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் அவர்கள் மேற்கொண்டார்கள். This should be our weapon also. அது நமக்கு ஷோர் விக்டரிய கொடுக்கும். ஏன்னா பிசாசானவன் எப்பொழுதும் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறவன். அப்போ அந்த குற்றப்படுத்துகிறதுல இருந்து அவன் நம்ம மேல சாட்டுகிற குற்றங்கள் அல்லது நமக்குள்ளாக கொண்டு வருகிற அந்த குற்ற உணர்வுகள், இவைகளிலிருந்து நாம் மீண்டு கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவருடைய இரத்தத்தின் வல்லமையிலிருந்து தான், இரத்தத்தின் வல்லமையின் மூலமாகத்தான் நாம் என்ன செய்ய முடியும், அதை மேற்கொள்ள முடியும்.
மார்ட்டின் லூத்தர் அவ்வளோ ஒரு பெரிய ரிஃபார்மர், ஒன் ஹூ ஸ்டார்டட் திஸ் ப்ராட்டஸ்டாண்டிசம். ஒரு நாள் அவர் ரொம்ப சோகமா உட்கார்ந்து என்னமோ எழுதிக்கிட்டே இருக்கிறார். இப்ப அவர் என்ன எழுதிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவருக்குள்ளாக ஆஹ் பிசாசு பின்னால் இருந்து அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கானோ, மார்ட்டின் லுத்தர் நீ யார் தெரியுமா, நீ இதுதான், நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவன்னு வரிசையா இன்னும் பழைய பாவங்களை எல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்தி அவன் செய்தது செய்யாது எல்லாவற்றையும் அவன் வந்து அவன் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான். இவரா அதையெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறார். அத பெரிய ஒரு லிஸ்ட் ஆகிட்டு வருது. அப்ப அவருக்கு திடீர்னு அப்பதான் அவருக்கு வசனத்தின் ஞாபகம் வந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும் இல்லையா? அது ஞாபகம் வந்த உடனே அந்த அத்தனை பேப்பர், அந்த அத்தனை லிஸ்ட் மேலேயும் ஒரு ரெட் இங்க் வச்சு எழுதி பிளட் ஆஃப் ஜீசஸ் கேன் பியூரிஃபை ஆல், கேன் ஃபர்கிவ் ஆல் திஸ் சின்ஸ் அப்படின்னு அவர் அதை எழுதின உடனே அவரு ஒரு அவருக்குள்ளாகவே அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. நமக்கும் கூட சில சமயங்கள்ல இனிஷியல் டேஸா இருக்கலாம், அல்லது ஈவன் அதர்வைஸ் ஈவன் நவ் நம்ம ஒப்பனை வாய விட்டு சில சமயத்துல தைரியமாய் நான் சொல்லணும், நான் என் ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டவன். ஏன்னா அவன் காத்துக்கிட்டே இருப்பான். நம்மளுடைய ஸ்பிரிட் கொஞ்சம் டவுன் ஆகுது, கொஞ்சம் லோ ஆகுது, இல்ல நமக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது, இல்ல நமக்கு மற்றவங்க ஏதாவது மற்றவங்க வார்த்தையினால நமக்கு வந்து சில டிப்ரெஷன்ஸ் வருது அப்படின்ற சமயத்துல ஃபர்ஸ்ட் திங் வாட் வி ஷுட் டர்ன் டு இஸ் the blood of Jesus Christ. He that can match with nothing. Nothing else can come to that standard. So நம்ம இயேசு கிறிஸ்து அது நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் நமக்கு. அந்த கிருபையை நான் வந்து போக்கடிக்க கூடாது அல்லவா? நான் அதை வந்து பயன்படுத்தும். சோ அந்த கிருபையை நாம் ஞாபகப்படுத்தி, என் ஆண்டவர் எனக்காக மரித்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கேன், நான் இனி எனக்கு அந்த பயம் இல்லை, எனக்கு அந்த ஆக்கினை இல்லை, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்ற அந்த உற்சாகமா அந்த வார்த்தைகளை நாம திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பான வாயின் அறிக்கையினால் ரட்சிப்பு உறுதியாக்கப்படும் சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அதே சமயத்துல வாயிலால நம்ம அதை அறிக்கை செய்யவும் வேண்டும். அடுத்தது the word of their testimony. Once again and again, Lord, you are my Lord and my Savior. Lord Jesus, you are my Lord and my Savior. Repeat. அப்படி சொல்லும் போது அது வந்து சேட்டன்ஸ் டிசப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம தப்பி வைக்கிறது. முதல்ல சேட்டன்ஸ் அக்யூசேஷன்ஸ்ல இருந்து blood of Jesus Christ will help us to overcome. And all these deceptions, from all these deceptions, when we confess that Lord is our Savior, we would escape. We would be able to overcome. That's what the Word of God says. Revelation 12:11. So it's very, very important that we should apply this. இந்த ஸ்டடியே நம்ம இவ்வளவு புஸ்தகங்களை, இவ்வளவு சாப்டர்ஸ், இவ்வளவு வசனங்களை நம்ம படிச்சிருக்கோம். கடந்த ஒரு 4-5 வருடங்களாய் நாம் இதை படித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ வசனங்களை படிச்சிருக்கோம். சோ இந்த வசனங்கள் எல்லாம் நாம் படித்ததுக்கு அடையாளம், இந்த வசனத்தை நான் என் வாழ்க்கையில கடைபிடிக்கிறேன். நான் கடைபிடிக்கும் போதுதான் அந்த வசனம் என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறதா. நிச்சயமா எல்லாரையும் மாற்றணும். யாருமே எனக்கு அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லா சூழ்நிலையிலும், ஒவ்வொரு கட்டத்திலும், moment by moment, we need to be transformed through the word of God. And when we read the word of God, we should apply it to our lives. Illana it is a waste. Like any other history, geography, அது மாதிரி தான். Definitely it is not so. Every study we surrender ourselves and we give it in the hands of Holy Spirit to guide us and teach us. So when Holy Spirit teaches us, He would help us
to obey and apply it in our lives. அதுக்கு நாம விட்டு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் மாற்றங்கள் இருக்கும். There will be a change in the way you read the Bible. There will be a change in the way you pray. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். In this chapter, according to this chapter, there will be a change in the way we respect and love others. How to be inclusive. நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் நேச்சர் தான் ஜாஸ்தி. யாரெல்லாம் நம்ம இப்படி ஒதுக்கிடலாம், இதுக்கெல்லாம் இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வேண்டாம், இது வேண்டாம், வேண்டாம். That is our nature. But once we start loving God truly, we will become more inclusive. So இதெல்லாம் நம்ம that is the transformation which our Bible, which our word of God does in our lives. So overcomers have a special place in the world to come. Jesus promised to him who overcomes, I will grant to sit with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன், நான் ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறதை போல இவர்களும் ஜெயம் கொள்ளும் போது எனக்கு பக்கத்துல சிங்காசனத்துல வீற்றிருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஒரு blessing பார்த்தீங்களா? This is for whom the one who overcomes. நான் தமிழ்ல அதை வாசிக்கிறேன். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். God is giving that privilege for us to sit along with him, and we would be ruling along with him, because when he anoints us and when he accepts us to become kings. He accepts us to become priests. He accepts us to become judges. Kings to rule as he rules. Priests as to intercede for others as he prays. And to judge when he comes as a judge. So நமக்கு எவ்வளவு பெரிய privilege நமக்கு வச்சிருக்கிறார். இத்தனை வல்லமையை, இத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் வைத்திருக்கிறார் என்றால் அதை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருப்பது எவ்வளவு முட்டாள்தனம் இல்லையா? சுலபமா இலவசமா எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்துட்டு இதை வச்சிருக்கேங்கிறாரு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தையாலும் அவருடைய ரத்தத்தினாலும் பிசாசை மேற்கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். இப்ப அந்த 6, 7, 8 ஒரு ஹைலி கான்ட்ரவர்சியல் வேர்சஸ் இந்த சாப்டர்ல. யோவான் எழுதின இந்த சாப்டர்ல இதை குறித்து எத்தனையோ விதமான கமெண்ட்ரிஸ் இருக்கு. நாம இதுல என்ன லாஜிக்கலா நம்மளால புரிஞ்சுக்க முடியும், நமக்கு எது ஈஸி டு ஃபாலோ, நான் அதை மாத்திரம்தான் இங்க சொல்ல போறேன். நிறைய இதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதையெல்லாம் அன்னெசரியா படிச்சோ இல்ல அதை கேட்டோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம இதை மாத்திரம் ஃபாலோ பண்ணுவோம். இப்ப இதுல நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். 7ஆம் வசனத்துல இது நிறைய சில பைபிள்ஸ்ல சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இந்த வசனமே இல்லை. 7 இல்லை, 7, 8 இல்லை, சிலதுல 7 இல்லை, நிறைய வசனம், நிறைய translations. ஏன்னா because it involves lot of controversy. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம் பார்க்கும்போது அங்க ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலம் என்று சொல்லும்போது it refers to his baptism. ரத்தம் என்று சொல்லும்போது அவருடைய crucifixion. ஆனா ஒன்று நாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், அவர்
யோவான் இடத்துலதான் ஞானஸ்நானம் பெற்றார். யோவான் இடத்தில் பெற்ற எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றாரே ஒழிய அவர் மனம் திரும்புவதற்கு அவருக்கு ஒன்றும் இல்லை. Or he had no sin. But just to identify with humanity, he was baptized. அதே போல அவரை சிலுவையில மரிக்கும் போதும் அவருடைய பாவத்திற்காக அவர் மரிக்கவில்லை. அவர் பாவமே அறியாதவர், நமக்காக பாவமானார். சோ நம்முடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில அறையுண்டு அந்த இரத்தத்தினாலே அவர் நமக்கு மீட்பை சம்பாதித்து கொடுத்தார். சோ இது இதனாலதான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, அன்லெஸ் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துல என்டர் பண்ண முடியாது. சோ இந்த இவ்விதமாக நாமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இந்த 2 நிகழ்விலும் ஒன்றை நாம் பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, பிதாவானவர் இதற்கு அடையாளமாக, சாட்சியாக ஒரு சில நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறார். இந்த சாட்சி நம்ம பார்த்தோம் இல்லையா, பிதா, குமாரன், ஆவியானவர் 3 பேரும் சாட்சியிடுகிறவர்கள் என்று சொல்லி, இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ரத்தம் ஜலம்னு சொன்னதே நிறைய பொருள்பட பேசுகிறார்கள். நமக்கு இப்ப இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தாரு, அதான் ஜலம். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாரு, அதுதான் ரத்தம். இரண்டுமே அவருடைய பாவத்திற்காக அவர் செய்யவில்லை, நம்மோடு கூட ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் நமக்காகவும் அவர் அதை செய்தார். இதற்கு பிதாவானவர் சாட்சியாய் இருந்தார். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போதும் சரி, அவர் மரிக்கும் போதும் சரி. ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவர் சொல்றார், இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு அங்க சொல்றாரு. ஆவியானவர் அங்க அவர் மேல புறாவை போல தங்குகிறார். So we see the Trinity, triune God over there. அதே போல அவங்க 3 பேரும் அங்க சாட்சியா இருக்காங்க. அதே போல சிலுவையில இருக்கும் போதும் பிதாவானவர் அங்கு ஏற்படுத்தின நிகழ்வுகள், ஒரு அன்யூஷுவல் earthquakes, rain, and then dead being risen up. So அதெல்லாம் இந்த வெயில் கிழிஞ்சது, திரைச்சீலை கிழிந்தது, இது எல்லாம் மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அது எல்லாமே another witness of the God the Father. So நம்ம இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ 9ஆம் வசனத்துக்கு வரும்போது, இது இப்படி பிதா, ஆவி எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் மனுஷனுடைய சாட்சியை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி முக்கியமா இருக்கு இல்லையா? அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ அதை அவனிடத்துல இல்ல, அதனால அவரை பொய்யராக்குகிறான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்ப நமக்குள்ள இருந்து நமக்கு சாட்சி சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம இதெல்லாம் வேதத்துல வாசிச்சோம். அவருடைய பேப்டிசம் டைம்லயும் நாம இல்ல, அவருடைய மரணத்தின் நேரத்திலும் நாம் இல்ல. பிதாவானவர் சாட்சி கொடுத்தது, ஆவியானவர் சாட்சி கொடுத்ததெல்லாம் வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். ஆனா நமக்குள்ளாக இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி யார் செய்து கொண்டிருக்கிறது? ஆவியானவர். ஆவியானவர் அவர் சொல்லுவது நமக்கு சத்தியமாக இருக்கிறபடியால் அதை நாம் ஏற்று கொள்கிறோம். இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நாம் முதலாவது அவருடைய குமாரராய் இருக்கிறோம். We are born of God அப்படிங்கிறதற்கே அத்தாட்சியே ஆவியானவர் தான். ரோமர் 8:16 நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது
1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களில ஆவியானவர் அவருடைய வசனத்தின் மூலமாகவும், நாம் மற்றவர்களோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தின் மூலமாகவும் இதை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, மற்றவர்களோடு நாம இருக்கிற ஐக்கியம் பல நிலைகளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவின் அடையாளமாக ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இதை நாம் மறந்து விடக்கூடாது. அதற்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தில் இதை எழுதி வைத்திருக்கிறபடியால் நாமும் இதை கடைபிடிக்கிறதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டும். Because it's another way the Spirit bears witness. நமக்கு சாட்சி சொல்லுகிற ஆவியானவர் இதை கொண்டு அவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். சரி, இப்ப அடுத்த ஆஸ்பெக்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன். இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமும் நித்திய ஜீவன். இப்ப இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அதற்கு சாட்சி. இப்ப நமக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குன்னா அர்த்தம் என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். we are born of God அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அடுத்ததா, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நாம ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவின் அடுத்த ஸ்கேல் என்ன? அடுத்த எக்ஸ்பிரஷன் என்ன? இட்டர்னல் லைஃப், என்ஜாயிங் த லைஃப் இட்டர்னல். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். பாருங்க, 3 ஸ்டெப்ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட், உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு. இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறவங்க. 2வது, இதை விசுவாசிக்கிறவங்க. 3வது, அப்படி அதுல 2வது அதை விசுவாசிக்கிறது. You have eternal life. Now you are called to believe that. Third level is you are already believing it. You are a believer. உங்களுக்கு இதை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு 3 லெவலுக்கு அவர் எழுதுறாரு. அவர் சொல்றது ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, eternal life is a gift. We receive it in Christ. We don't earn it. We cannot work for it. அதற்காக நான் ஏதாவது போராடி செய்து நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா, அது இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட கிருபை வரம். அது இயேசு கிறிஸ்து யாரு? He is the Christ and he is the Son of God. இதற்கு இந்த காரியங்களை அவர் என்ன சொன்னார்? விசுவாசியா இருக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்லாம் போட்டிருந்தாரு இல்லையா? அர்த்தம் என்ன? யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, ஹூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட்? அவருடைய இந்த நிருபத்திலேயே அவர் எழுதியிருக்கிற வசனங்களை பார்க்கும்போது, நீதி செய்கிறவர் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் புத்திரராய் இருக்கிறார். நீதி செய்கிறவர், righteous person. See, you become righteous only when you are born of God. The moment you are born of God, your sins are lifted away, it is washed away, and you are given a robe of righteousness. God imputes his righteousness into you, and he gives a heart which will have a desire to be righteous. So அதுதான் அங்க important. Imputes and imparts righteousness unto us. So whoever is righteous is born of God. Second, no one who is born of God practices sin. இதுவும் அதே வசனங்கள்ல தான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவரில் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பாவம் செய்யான். Practices sin, continue sin
அப்படின்னா ஒரு பாவமே செய்யாம இருப்பாங்களா? அதல்ல அர்த்தம். பாவத்தை ஒருவேளை நம்ம தவறி செய்திடலாம். ஆனா இம்மீடியட்டா வி வில் கெட் இட் ரெக்டிஃபைட். பட் வி ஒன்ட் கண்டினியூ இன் சின், பிராக்டிஸ் சின், ஹேபிச்சுவல் சின்ஸ். அது நம்முடைய வாழ்க்கையில இருக்காது, இருக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். அடுத்து, everyone who love one another is born of God and knows God. இது இல்லாம ஒருவரை நாம் ஒருவர் நேசிக்கவே முடியாது. ஏன்னா அன்பு நமக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போதுதான் நமக்கே அன்பு வரும். ஏன்னா அன்பே இன்னதென்று அவர்தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அவருடைய தியாகத்தின் மூலமா தான் நாம் அன்பினுடைய மகத்துவத்தையே அறிந்திருக்கிறோம். அப்ப அன்புக்கு இதெல்லாம் இருக்கணும்ன்றத அப்பதான் நம்ம புரிந்து கொள்றோம். அப்போ அந்த நாம் அறிந்து கொள்ளாதபடி, அவரை நாம் தெரிந்து கொள்ளாதபடி, அல்லது அவரால் நாம் பிறக்கப்படாதபடி நம்மால நேசிக்க முடியாது. அடுத்ததா whoever is born of God overcome the world. இதுதான் இந்த 5 வசனத்தினுடைய ஒரு சம்மரி. So these are the birthmarks for the children of God. நம்ம நிறைய birth marks பார்க்கிறோம்ல. இந்த மச்சம் இருக்கா, அங்க இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோமே. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் பிறந்தா நமக்கு இருக்கிற birth marks, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இது என்னுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அடிக்கடி ஏதோ ஒரு விதத்துல இவரை சொல்லணும்னு நினைப்பேன். போன தடவை இவரை சொல்லும்போது தப்பான ஒரு பெயரை சொல்லிட்டேன். இவ்வளவு பிடிச்ச கேரக்டருடைய பெயரை தப்பா சொல்லிட்டேன். So I was searching for it and then I found it. So I just want to say at this time. அவர் பேரு சிம்சன், சர் ஜேம்ஸ் சிம்சன். அவர் தான் குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சாரு. அவர் அதனுடைய விளைவுகள், அதனால ஏற்படுகிற நன்மைகள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம ஒருத்தருமே அனுபவிச்சிருக்கோம். ஃபார் சர்ஜரி அண்ட் ஃபார் அதர் திங்ஸ். அவருடைய டெத் பெட்ல அவருடைய ஃப்ரெண்டு கேட்கிறாரு, வாட் இஸ் சார் அட் திஸ் டைம், வாட் ஆர் யுவர் ஸ்பெகுலேஷன்ஸ்? அவரோட ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு, ஐ ஹேவ் நன் அப்படின்ட்டு. வெரி ஷுர், ஐ எம் வெரி ஷுர்ன்னு சொல்லி எதை சொல்றாருன்னா, for I know whom I have believed. அவருடைய மரண தருவாயில அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் மரண தருவாயில சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்ம எவ்வளவு கவனமா படிக்கிறோம், திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருஷம் தியானிக்கிறோம். இந்த மனுஷனும் ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். For I know whom I have believed. நான் யாரில் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். And I'm persuaded that he is able to keep. அவர் மேல் நான் இன்னும் அதிகமாய் நம்பிக்கை வைக்கிறதற்கு காரணம், நான் அவருக்கு நான் ஒப்படைத்ததை, that which I have committed unto him against that day, அவர் வரும் நாள் வரை அதை காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறது. ஆக்சுவலா ஒரு சாங், அந்த சாங்ல வர கோரஸ் அது, வசனமும் கூட பவுல் எழுதியிருக்கிற வசனமும் கூட. For I know whom I have believed, and I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. நாமும் நம்முடைய மரண தருவாயில இப்படிப்பட்ட ஒரு அஷூரன்ஸோட நாமும் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கத்தக்கதாக, எப்படி பவுல் முடிச்சாரு, என் ஓட்டத்தை முடிச்சேன், எனக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்குன்னு சொல்லி அவர் முடிச்சார். இவர் முடிக்கும் போது சொல்றாரு, என்னுடைய நற்பொருளை அவர் வைத்திருக்கிறார், அதை அந்நாள் மட்டும் வைத்து காத்திருப்பார், அதற்கான ரிவார்டு அவர் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி அருமையா அவர் அங்க தன் வாழ்நாள முடிக்கிறார். ஸோ இந்த இதோட நாம நம்முடைய ஸ்டடிய இன்றைக்கு நாம் முடிப்போம். இந்த அஷூரன்ஸோட நாமும் ஒவ்வொருவரும் நாம் வாழ, நம்முடைய வாழ்வை முடிக்க, நாம் வாழ்வைதான் முடிக்கணும்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் கூட இப்படிப்பட்ட ஒரு அஷூரன்ஸோட வாழ கர்த்தர் தான் உதவி செய்யும். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி.
இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்க இந்த 5ஆம் அதிகாரத்தின் ஒரு முதல் 13 வசனங்களை படிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீர். இதில் உம்முடைய அன்பையும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய குடும்பத்துல ஒருவராய் இருப்பதற்கு எப்படி நாங்கள் உம்மால் பிறப்பிக்கப்பட வேண்டும், உம்மால் பிறப்பித்தவர்களாய் இருக்கும்போது எங்கள் வாழ்வில என்னென்ன அடையாளங்கள் இருக்க வேண்டும், என்னென்ன மாற்றங்கள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் தியானித்தோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட எங்களுடைய வாழ்க்கையில நாங்க மாற வேண்டிய காரியங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அந்த சர் ஜேம்ஸ் சிம்சன் போல ஆண்டவரே, நாங்களும் கூட அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், அவ்வளோ பெரிய டிஸ்கவரர், இன் ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங் he had that assurance. எவ்வளோ சயின்டிஸ்ட் இன்றைக்கு அப்படிப்பட்ட அஷூரன்ஸ் இல்லாம பரிதாபமான ஒரு முடிவை சந்திக்கும் போது, இன்றைக்கு நாம் ஆண்டவரே, நாங்க அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லைன்னாலும் உம்முடைய பார்வையில நாங்க விசேஷமானவர்கள் சுவாமி. We are very precious unto you because we know you, we love you. Help us also to love others in the same way as you love us, Lord. அதே டைமென்ஷன்ல எங்களுக்கும் மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. Help us to perfect in your love, Lord, by obeying, abiding, Lord, by having a firm faith in our life. இப்படியெல்லாம் நாங்க நல்ல ஒரு ஒரு பயிற்சியாளர்களாக நாங்க ஒரு ஆக்டிவ் கிறிஸ்டியன் லைஃப வாழ எங்களுக்கு உதவி செய்யும். We may become sometimes immobile. It may be difficult for us to move around, but our spirit, our soul should be enjoying your love, Lord, and it should be active. அந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு ஆக்டிவ் கிறிஸ்டியன் லைஃப, ஸ்பிரிச்சுவல் லைஃப எங்களுக்கு தாரும் சுவாமி. கிருபை தாங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க, பிசாசை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற எல்லா சவால்களையும் ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக, ஜெயம் கொள்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, thank you everyone. God bless you. Thank you, Annie. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank Thank you, Annie. you. Thank you. God bless you.